எல்லாமே தீரும். எதுவுமே உங்ககிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை ஏசப்பா. உங்ககிட்ட வந்தாதான் நீங்க எல்லாத்தையும் தீர்த்து வைங்க ஏசப்பா. எல்லா கட்டுகளையும் உடைங்க ஏசப்பா. இருக்க முடியாத முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவம் இருக்கும் தருண சர்வ பலமுள்ள தேவனே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இந்த மாசத்துல 28ஆம் தேதியிலே ஆண்டவரே அப்பா இந்த வெள்ளம் கிராமத்துக்கு ஆண்டவரே மக்களுக்காக விடுதலை நச்சரி கொண்டு ஆண்டவரே ஏற்படுத்தும்படியாக எங்கள் தேவனின் கர்த்தர் திருப்பி செய்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த கூடுகை ஆண்டவரே எங்கள் கிராமத்து மக்களுக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனின் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலே யாரெல்லாம் ஆண்டவரே எந்த எதிர்பார்ப்போடு வருகிறார் எதிர்பார்ப்பு கர்த்தர் தந்தார் பெற்றுக்கொண்டு சொல்லி ஆண்டவரே சாட்சி ஏற்படுத்துவார். சாட்சி ஆண்டவரே ரட்சிப்புகளை வழிநடத்தும்படியாக தேவ ராஜ்யத்துக்குள் அவர்கள் ஆண்டவரே கிருபை செய்வடியாக செபிக்கிற விசேஷம் நாளிலே பாடல் மூலமாக ஆராதனை மூலமாக ஆண்டவரே தேவ செய்தி மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். பாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் திருப்பி ஆராதனை தேவ ஊழியத்தை திருப்புகிறோம். வார்த்தை ஆண்டவரை போதிக்க தேவ தாசம் திருப்புகிறோம். ஆண்டவரே எங்களை மறைத்து வெளிப்படும்படியாக இப்படி திருகத்தில் ஒப்புகிறோம். விசேஷமான இந்த நாளிலே ஆண்டவர் 3 மாதம் கைத்து இந்த நாளிலே ஆண்டவர் வெள்ள கிராமத்துல ஆண்டவரே 100 நாள் வேலை வைத்து நிமித்தமாக ஜனங்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஆண்டவரே ஆமா ஆண்டவரே ஒரு பாவி மனந்தர பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் வைத்து வாசிக்க நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் வைத்திருக்கிற ஜபம் ஆண்டவரே அப்பா பலனங்களை காணமுடிய கத்த கிருபை செய்யும்படியாய் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி தேவனை கத்தன் முன் குறித்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆண்டவரே இந்த வெள்ளம் வீட்டு தபத்தில் அந்த பங்கெடுக்கிற கத்த கிருபை செய்யும்படியாய் இந்த கத்தல ஒப்பு கொடுக்கிறோம். ஆர்வம் கத்தல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுத்த வேண்டும் இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற யார் அமர்வோம் பாடுதல் பட்டுமடை எழுதுகிறோம்.
அல்லேலூயா. அவர் மேற்கொண்டு எழுதி கால வேளையில அப்படியாக கர்த்தர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா தேடி நம்ம வந்துக்கிறோமா? ஏசப்பா நமக்கு வந்துக்கிறார். ஏசப்பா தான் ஒன்றை தேடி வந்துக்கிறார். ஏசப்பா தேடி நம்ம போகலாம். அல்லேலூயா. ஏசப்பா எங்க இருக்கிறாரு? ஏசப்பா எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உங்களுக்கு எது எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க. பிரச்சனை, கஷ்டம், கண்ணீர், கவலை, பண கஷ்டம், படிப்பு, எதுவா இருந்தாலும் அதை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எல்லாரும் வாய்த்தா சொல்லுங்க.
உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, படிப்பு இல்லையா, அந்த படிப்பை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, ஆயத்தம் சொல்லுங்க, எல்லாம் அறிக்கை எடுங்க. அறிக்கை இட்டாதான் சொல்லுங்க, படிப்பை பார்க்கலாம் கர்த்தர் பெரியவர். பெரியவராக இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்தால் படிப்பு தானா வரும். அல்லேலூயா. இயேசு எனக்குள்ளே வந்தால் என் கஷ்டங்கள் எல்லாம் தானா வெளியே போகும். இயேசு எனக்குள்ளே வந்தால் என் வீடு கட்டப்படும். இயேசு எனக்குள்ளே வந்தால் ஞானம் பெருகும். இயேசு எனக்குள்ளே வந்தால் என் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறேன் என்று. ஒருவரும் கண்ணை தரக்கூடாது. எல்லாரும் கண்ணை மூடி அக்கம் பக்கத்துல பார்க்க கூடாது. இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் எப்போதும் அவருடைய கண்கள் நம் மேல் நோக்கமாய் இருக்கிறது. வசனம் சொல்கிறது, நீதிமான்களின் மேல் அவர் கண் நோக்கமாய் இருக்கிறது என்று. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம தான் அவரை விட்டு வெளியே போறோம், நாம தான் அவரை விட்டு பிரிஞ்சு போறோம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிந்ததில்லை. அதை தான் நீ உணரணும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து என்னை செயல்படுத்துகிறார். அவர் ஒருவரே, எனக்குள்ளாக வேற எந்த காரியமும் இல்லை. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்துகிறார் என்று சொல்லி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, எல்லாரும் சிறு பிள்ளைகள் எல்லாரும் கண்ணை மூடணும். ஒருத்தரும் கண்ணை தரக்கூடாது. இன்னைக்கு கண்ணை தரீங்கன்னா சாமி கண்ணை குத்திடுவார் இன்னைக்கு. அதனால கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. நல்லவரே, வல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போய் உயர்த்துகிறோம், போய் போற்றுகிறோம், போய் வணங்குகிறோம். நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறாரப்பா. ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளை காட்டிலும், எங்கள் கஷ்டங்களை காட்டிலும், எங்கள் கண்ணீரை காட்டிலும், எங்கள் கவலைகளை காட்டிலும், என் வியாதியை காட்டிலும் ஆண்டவரே எல்லாரும் நீர் பெரியவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ளாக இருக்கிற எல்லாமே மாற போகுது ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க எனக்குள்ள வந்திருக்கிறீங்க, நிறைவாக இருக்கிறீங்க. எனக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனை மாற போகுது. வசனம் சொல்லுது, ஒளி எந்த மனுஷனையும் வந்து பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் ஒருவரே என்று. அந்த ஒளியை நாம் உள்ளத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் போது, உள்ளத்திற்குள்ளாக வாசம் செய்யும் போது, இருள் நமக்குள்ள இருக்கிற எல்லா இருளும் நம்மை விட்டு ஓடி போகும். ஒளியானது இருளானது ஒளியை பற்றிக் கொள்ளவில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக ஒளியாக இருப்பவரே, எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். வசனம் அநேக வசனங்கள் சொல்லுகிறது, நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நமக்குள்ளாக அவர் ஆண்டவர் இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போடான், ஆனால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று வசனம் சொல்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகப்படுகிறார். இந்த காலை வேலையில கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து கீழானவைகளை அல்ல மேலானவைகளை காணும்படியாக தகப்பனே, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவர் இந்த அல்ல கிராமத்துல. ஆனாலும் கர்த்தர் உண்மையில் நோக்கமாய் இருக்கிறார். பரலோக திட்டம் உண்மையில் இருக்கிறது. பரலோக திட்டம் இல்லாமல் ஒருவனும் இந்த சபைக்குள்ள வர முடியாது. கர்த்தர் உண்மையை என்று தெரிந்து கொண்டிருப்பதற்கு நோக்கம், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். அதை உணர்ந்தவர்களை, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே, எங்களை கொண்டு நீ செய்ய போகிற காரியங்கள் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. எல்லாரும் கண்ணை மூடி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எங்களை அழைத்தது நோக்கம் என்ன ஆண்டவரே, எங்கள் அழைப்பு என்ன ஆண்டவர், நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம், நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோமா? இந்த சபையில நாங்க தினமும் பாட்டு பாடி போயினே இருக்கணுமா? இல்ல எங்களுக்கு ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? படிப்பின் ஆசீர்வாதத்தின் மூலம் அநேக ஜனங்களை ஆண்டவரே ஆத்தும ஆதாயம் செய்யணுமா? இல்ல வேலை செய்யற இடத்துல நாங்க ஆத்தும ஆதாயம் செய்யணுமா? இல்ல நாங்க ஊரா போயிட்டு ஏதாவது வேலை செய்யணுமா? வேலை செய்யற இடத்துல ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும். என்ன செய்யணும் ஆண்டவரே? உங்களுடைய சித்தத்தை எங்கள் மேலே வைங்கப்பா. இன்று நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உமக்கென்று ஓட வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை விரிவாய் திரண்டு ஆவியானவரை நோக்கி, ஆவியானவரே போய் வாஞ்சிக்கிறோம், ஆவியானவரே போய் வாஞ்சிக்கிறோம், ஆவியானவரே போய் வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே போய் வாஞ்சிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், போய் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், எங்கள் வல்லமையின் ஆவியானவர், எங்களை நடத்துகிற ஆவியானவர் ஒருவரே.
தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், இந்நாள் வரையிலும் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவர். நேற்று நீ எங்க இருக்கணும், இன்னைக்கு எங்க இருக்கணும், நாளைக்கு எங்க இருக்கணும் நீ முடிவு பண்றது இல்ல. கர்த்தர் உன்னை முடிவு செய்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இருந்திருக்கலாம், ஆனாலும் நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சபையில உன்னை தெரிஞ்சிருக்கிறார். ஏன்? கர்த்தருக்கு நீ வேணும், நீதான் வேணும், வேற யாரும் இல்ல. கர்த்தர் உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஆண்டவரே, என்னை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன ஆண்டவரே? அப்பா, எங்களை அழைத்தது நோக்கம் என்ன ஆண்டவரே? உணர்ந்தார்களே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, உங்களுடைய திட்டம் பெருசு ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் பெருசு ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்துல இன்னும் என்ன நினைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? என்னையும் நினைப்பார்கள், என் வீட்டை நினைப்பார்கள், நான் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னான் ஆண்டவரே. நாங்களும் சொல்கிறேன், எங்களை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆயிரம் ஆண்டவரே, உங்களுடைய திட்டம், உங்களுடைய சித்தம், பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தை எங்க கையில கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படும்படியாக, நாங்களும் ஆயத்தமாகும்படியாக இந்த வல்லம் கிராமத்தை எங்கள் கருத்துல கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்க ஊர்ல நான் தான் ஆண்டவரே எஸ்தர் 127 நாடுகளிலும் உள்ள அத்தனை பேரையும் விடுதலை செய்த ஒரு ரட்சகி. அந்த எஸ்தரை போல எங்களை பயன்படுத்தின ஆண்டவரே. ஜெபராலை போல கிராமங்களுக்காக அழுது புலம்புகிற ஜெபராலை போல எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. மோசே நான்தா, நெகேமியா நான்தா, அலங்கத்தை கட்டுகிறவன் நான்தா, நோவாவை போல பேரையை கட்டுகிறவன் நான்தா, மோசேயை போல அநேக ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருகிறவன் நான் தான் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த கால வேளையில ஒரு சமாரிய ஸ்திரீயை நான் தான் அந்த கிராமத்தை அழைத்து அந்த சமாரிய ஸ்திரீ கூட எண்ணிக்கொண்டு இந்த கிராமத்தை எல்லாரையும் நம்பினாடி வருவீங்க ஆண்டவரே. உமக்கு நேரம் நாங்கள் திருப்பிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, ஆண்டவரே, மரியாதை போல ஆண்டவரே, ஆண்டவரே, கல்லறை நோக்கி ஓடின மரியாள் கல்லறை நோக்கி தான் ஓடினா. ஆனா எதிரில் இருந்த இயேசுவை பார்த்தோன்னே கர்த்தர் அவருக்கு ஒரு ஜீவனை கொடுத்தவர். நீங்க கல்லறைக்கு போகிறவர்களா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கல்வி நாட்களில் நான் உங்களை உயிரோடு எழுப்பேன் என்று சொல்லி இருக்கிறவர். கருணை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டம் எங்களால் முடியாது ஆண்டவரே, ஆனால் ஒன்று முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய பலனை கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையை கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை நிறைவே கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியின் நிறைவை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று. எங்களுக்குள்ளாக அந்த அக்கினி கடந்து வரட்டும், எங்களுக்குள்ளாக அந்த அக்கினி கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஷாத்தாலா ராகா ரிவா லபா ராகா லூராகா தல ரனமா ரியாந்தோ லேரா கன ஹல தல ரப ஷபா லபா ரகடா தல ரனமா. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து அந்நிய பாஷை தெரிஞ்சவர்கள் அந்நிய பாஷை பேசுறீங்க. அந்நிய பாஷை பேசுவது ஆண்டவரோடு ஈடுபடுகிற ஒரு நேரம். ஆண்டவர் உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிற நேரம், ஆண்டவரோடு உருவாடுகிற நேரம், அவர் உங்களோடு பேசுகிற நேரம். உங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் தொடரக்கூடிய விண்ணப்பங்களான வேண்டுதல்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியப்படுத்துங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா புத்திக்கும் மேலான, நான் இப்படி பண்ணா இப்படி நல்லா இருப்பேன், நான் இப்படி போனா அப்படி நல்லா இருப்பேன், நான் பணம் சேர்த்தா நல்லா இருப்பேன் கிடையாது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உள்ள சிந்தைகளிலும் கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ள கிடந்தது. அப்போது நீங்க ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறுங்க, ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலை தெரிவிங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல மனசை விட்டு ஆழத்துல உள்ள ஏசப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிறே. நாங்கள் உங்களுடைய ஆலயம் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஆலயம் ஆண்டவரே. என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்று அநேக ஜனங்கள் அவர்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரோடு பேசுங்க. ஷங்கலா ரக்கா இவலா ரக்கலா லலரனா இவலியா தலரகிலா தலரகலா லலரனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாரு, நீங்கள் என்னிடம், என் வார்த்தை உங்களிடம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து கழிவுறோம்.
உடைய வார்த்தைகளை நடத்துவோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த பூமியில நாங்கள் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. இந்த வேளையில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று யாரும் சொல்கிறது. எல்லாரும் ஆண்டவரே பார்த்தாண்டவரே, உங்களுடைய ஆவின் பலத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எலிசா கேட்கிறான் எலியாவை பார்த்து, அப்பா ஆண்டவரே, எலியாவே உங்களிடத்தில் இருக்க இரத்தத்தான வரங்களை எனக்கு கொடுங்க கேட்கும் போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீ என்னை பார்த்தால், நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், நீர் என்னை பார்த்தால் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொன்னார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாளுக்கு என்று நாம் இருக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உங்களுடைய ஆவியின் வரங்களினாலும் ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ளாக பெரிதாய் இறங்கட்டும் ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளிலே எழும்பின ஒரு அக்கினியின் அபிஷேகம் இந்த நாளே எங்கள் மேல எழும்ப பண்ணுங்கப்பா ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆத்மா ஆவி சரீரம் முழுவதும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உங்களை கரத்திலே வணங்கி கொண்டவரே. நாங்கள் உடைந்த பாத்திரமாய் இருந்தாலும் தகப்பனே, நீர் மீண்டும் எங்களை வணங்கி செய்கிற குயவ நீர் ஆண்டவரே. களிமண்ணாய் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. எல்லாம் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட, ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சின்ன பசங்க சொல்லணும், மனசுக்குள்ள சொல்லுங்க, எங்க ஸ்கூல்ல நான் தான் ஆண்டவரே கிறிஸ்துவா இருக்கணும், என்ன பார்க்கிறவங்க கிறிஸ்துவ பின்பற்றி வரணும் ஆண்டவரே. நான் இயேசுவை போல இருக்கணும் ஆண்டவரே. எங்க ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு மத்திய நான் வித்தியாசமா இருக்கணும் ஆண்டவரே. நான் வித்தியாசமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த பொண்ணு எப்படி படிக்கிறா பாரு, இந்த பொண்ணு எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறா பாரு, எங்க ஸ்கூல்ல எங்களை சொல்லணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையான ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்கிறது. நமக்குள்ளே இன்று புதிதும் ஜீவனும் புதிதுமானவைகளை காட்ட நிரப்புகிறார். கண்களை மூடி சாந்தாலா பிரகாந்தா தூராவா லிகாலோ கலலா கலலனாமா. ஆண்டவரே, இந்த காலங்களில் ஆண்டவரே நம்மளை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த ஆராதனை ஒரு ஜபமாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். அப்பா, இந்த கால வேலையில தகப்பனே உங்களுடைய வல்லமை எங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவருடைய அருளை எங்கள் மேல் பொழிவீராக. நாங்கள் உமக்கென்று இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் கர்த்தாவே எங்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. எல்லாரும் ஜெபத்தினோடு ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிற ஆண்டவரே. ஆவின் வரங்களை பெற்றவர்களாக நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிற ஆண்டவரே. நாங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அநேகர் வியாதிகள் சுத்தமாக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை கொண்டு நீர் வல்லமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. யோசுவா எரிகோ கோட்டையை தகர்க்கப்படும் போது 7 ஆசாரியர்களை அழைத்து வந்து அவர்கள் எக்காலம் ஊத சொல்கிறான். ஏனென்றால் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆசாரியர்கள் யோர்தானிலே கால வைக்கும் போது யோர்தான் பிளக்கும். ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ண பேதுருவும் யோவானும் சப்பானியனை பார்த்து தொட்டு அவனை குணப்படுத்தும் போது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரே ஒருவர் தான். ஆவியானவரின் பலத்தினாலே நாம் செயல்படுவோமானால் கர்த்தர் நம்மை வல்லமையா விளங்க பண்ணுவார். அபிஷேகம் இருக்க வேண்டும், தலையின் மேல் அபிஷேகம் இருக்க வேண்டும், எனக்குள்ளாக ஆவியானவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளையில் இந்த பாடலை சத்தமாய் பாடி எல்லாரும் அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிக்க. எல்லாரும் சேர்த்து வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிக்கும். வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும்.
சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் சாட்சியம் எழுப்பி காட்ட வல்லமை தாருமே. தேவனின் சாட்சியம் எழுப்பி காட்ட வல்லமை தாருமே. வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிக்கும். வல்லமை சேர்த்து சொல்லுவோமா? கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்துமை மகிமை படுத்துவேன். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிக்கும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிக்கும். வல்லமை ஊழியம் வல்லமை ஊழியம் செய்திடவே ஆவியால் நிரப்புவே. வல்லமை ஊழியம் செய்திடவே ஆவியால் நிரப்புவே. வியாதியை நீக்கி பிசாசை விரட்ட வல்லமை தாருமே. வியாதியை நீக்கி பிசாசை விரட்ட வல்லமை தாருமே. வல்லமை 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 எல்லாரும் கேளுங்க. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிக்கும். வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். என்னை அனலாக்கிடுமாறு நாங்கள் பக்கத்தில் எழுந்திருச்சு எரிய வேண்டுமாறு நாங்கள் பிரகாசிக்க வேண்டுமாறு உங்களுடைய வல்லமைக்கு எத்தனையோ பேர்கள் மத்தியிலே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே.
வசனம் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் எல்லாரும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தின அவருக்கே என்றென்றும் வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நம்மை அழைத்ததின் நோக்கம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தான் அழைத்திருக்கிறார். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போன, அங்க வேலைக்கு போன, இங்க வேலைக்கு போன யாரையும் அழைக்கல. எல்லாரும் கர்த்தர் ஊழியம் செய்திடவே அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஊழியம் செய்திட வசனம் சொல்லுகிறது. பேதுரு படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். படிப்பு ஒரு பொருட்டே அல்ல. கர்த்தருடைய ஞானம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால், இயேசுவே நமக்குள்ளே இருப்பாரே ஆனால், நாம் அநேக ஜனங்களுக்கு மத்தியில் வல்லமையாய் பிரகாசிக்க செய்வார் அவர். எல்லாரும் கரங்களை ஒப்பு கொடுத்து கரங்களை வனத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போம், நிந்தை சுமப்பீடும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போம். நிந்தை வந்தாலும் ஆண்டவரே சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, Hallelujah, 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 hallelujah. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அது மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். வந்தால் அவரே எல்லாத்தையும் தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாயகர் விருதாய் பிறந்தது அப்பா, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வாழும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், உருளாவாக்கிறேன் அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார், உருளாவாக்கிறேன் அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். Hallelujah, hallelujah, hallelujah.
தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உனக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணப்பி செய் ஹல்லேலூயா, எத்தி கரங்களை வணங்குங்கள், உயர்த்தி எல்லாரும் ஒப்புக்கொள். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தை எங்களிடம் இருந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்வது செய்யப்படுவது என்று சொல்கிறாரே. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த உள்ள கிராமத்தை எடுத்து பயன்படுத்தினாரு, சுற்றியுள்ள அநேக கிராமங்களில் எங்களை எடுத்து பயன்படுத்தினாரு. நீர் எங்களை கூட்டி சேர்ப்பதற்காண்டவரே, நாங்கள் ஒரு ரூபாய் இருந்திருப்பதற்காக அல்ல ஆண்டவரே, நாங்கள் அநேக இடங்களில் சென்று உமக்கான ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களால் கூடாது ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது, என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி கரங்களை தட்டி நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் எங்களை உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துகிறார் ஆண்டவரே. பரலோக சிந்தை எங்கள் மேலே இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த காலைகளிலே உமக்கு நாங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா, நீர் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள், இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் ஆண்டவரே. நாங்கள் மலைகளையும் பதறாக்குவோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் எங்களுக்குள்ளாக வளர்ந்து பெருகட்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் ஆண்டவரே, உங்களுடைய கருத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறது யார் அமர்வோம். சிறு பிள்ளைகளை முன்னாடி நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விடுதலை நற்செய்தி கூட்டத்தில் வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையின் சார்பாக கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து வரும். நமக்கு நாமே அப்படி ஹல்லேலூயா. நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்தவங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும், எண்ணத்தோடு வந்தாலும் உங்க குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் அபிஷேகத்தை வரங்களை நிரப்பணும் அப்படி எண்ணத்தோடு வந்தவங்க ஆண்டவர் அப்படி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறவங்க பின்னாடி விடுதலை நற்செய்தி கூட்டம் கட்சிக்காக அல்ல, நம்ம கிராமத்து மக்களுக்காக வைக்கப்பட்ட சிறப்பு ஆராதனை கூட்டம். ஹல்லேலூயா. 50 கிலோமீட்டர் தூரத்துல வந்திருக்கிறாங்க. 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெய்வ ஊழியர் 3 பேர் நீங்க வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பார்த்துட்டீங்க, அடுத்து இன்னொரு ஊழியக்காரர் பார்ப்பீங்க, அப்புறம் இன்னொரு ஊழியக்காரரை பார்ப்பீங்க. வெளியே காத்துனாங்க டேபிள் ஃபேன் போடுங்க, டேபிள் ஃபேன் வீட்டில் வச்சுக்கலாம், வெளியே கொண்டு வாங்க. காற்று பத்திரனாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி செலுத்தமை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால அருமையான வெள்ளம் பகுதியில் மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் சமூகத்துல வாஞ்சியோடு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்ததுக்காக, கொடுக்க போறதுக்காக, கொடுத்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரபா நந்துரபோ ஷக்கரல தரனமா. மலக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மலக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம்மை தேடலுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன வார்த்தைப்படி உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைகளையும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லாவற்றையும் மகிமையில ஆண்டவரே. என்று யாரோட வாழ்க்கைலாம் குறையோடு வந்தார்களோ இவர் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த குறைகள் எல்லாவற்றும் நிறைவாய் நீர் மாற்றும் போதுக்காக நன்றி செலுத்த ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாளில் கூட அருமையான இந்த கனமான ஊழியத்தை செய்கிற இந்த பகுதியில் ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர் டேவிடுக்காக செபிக்கிறோம். ஒரு மனைவிக்காக செபிக்கிறோம், கொடுத்த பிள்ளைக்காக செபிக்கிறோம். இந்த பகுதியிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரே இவர்களை பார்க்கும் பொழுது உண்மை காணட்டும் ஆண்டவரே. மகனை காணும் பொழுது உண்மை காணட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் அபிஷேகத்தின் மகன் மேலே வைத்ததுக்காக நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. வேதனையோடு கவலைகளோடு துக்கத்தோடு மகனை வந்து காணும் பொழுது ஆண்டவரே அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் அப்பா. ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் ஆண்டவரே. இங்க இருக்கிற வெள்ளத்திற்கிற மக்கள் எல்லாம் டேவிட் பாஸ்டர் போனாங்க, அவரோட முகத்தை பார்த்தால் போதும். அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான அபிஷேகம் என் மகன்கள் வைத்ததுக்காக நன்றி அப்பா. இன்னும் அநேக மக்கள் நீ கொண்டு வந்து இந்த பகுதியில் ஆண்டவரை சீக்கிரமா ஒரு இடத்தை வாங்கி ஆண்டவரை அப்பா உங்க மகிமையான ஆலயத்தை கட்ட போறதுக்காக நன்றி செலுத்தோம் ஸ்தோத்திரம். அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த மகிமையான பிரசனம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்ததுக்காக நன்றி செலுத்தோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நன்றி ஆண்டவரே. இதன் எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பிட்டு செபிக்கிறோம். இதே எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் செபிக்கிறோம். நீங்க சொல்ல நல்ல பிதாவே. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே உங்கள் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த நன்மைக்கும் நல்ல கூடுதல் யாவரும் கர்த்தருடைய வரை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவா. I
ஒருவருக்கு சமாதானமாக தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்காகவும் ஜெபிக்கப்படும். ஜெபிக்கிறது மாத்திரம் உள்ள குடும்பமா இருந்தக்கா குடும்பமா வாங்க, தனியாக இருந்தக்கா தனியாக வாங்க. அதனால கொஞ்சம் எல்லாரும் வெளியே போயிடுங்க. ஜெபிக்கிறது மாத்திரம் ஒவ்வொரு Heal in the name of Jesus. தாக்கி கொண்டிருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால command in the name of Jesus Christ. இந்த வேளையில் இந்த மாயாவின் பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா, பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. Heal. Get out. Tomorrow do it. Second do it. பரவசமாக இருக்கிற எல்லா சாவு புண்ணிய வியாதிகள் மறைந்து வெளியே வரும். Heal. Get out. ஒளிபோகட்டும். வெளிச்சத்துக்கு இப்போது வெளியே போகட்டும். நான் சொல்லுகிறேன், வெளியே போகட்டும். வயிற்று பகுதியில் காணப்படுகிற எல்லா கட்டிகள் கரைவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு அந்தகார வல்லமைகள் நீங்கி போகட்டும். ஹalleluya, hallelujah. Shanta la rabali bariako marakala durare durare Santa la rakala dala rabali bari mali mali antola rekina durakala durare Shemishta raba dikana durakala dala rekila dala rabali bariakala dala rama Shanta la rakala dula raba laga raba 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 laga dala laga break out bariato Shanta la rakala dala raba laga Ribila cover rakala dala Shantala rakala dala Ribila parva bariato Shantala rana la tura bari bari bala balgora rakala dala Ribila cover rakala dala Shama rakala dala bari bari Ama Shantala rakala dala raka Ribila bala rakala dala Shana thala rana karika dula rada la ragana dalarene. Ibila kara dalarene. Yes, hallelujah. Shantala rana. Rada la raba liba. Ikana dalarana. Shana Shantala rakal la raba liba 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 power the name Yakho la ragada do ragada dala ragada dala nama raba dala ragada dala shada la raba ragada dala ragada dala raba rakala Shantula rakala Jesus.
அக்கினி இறங்குதா அக்கினி இறங்குதா அக்கினி இறங்குதா ஹாய் 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 கனதுரா கடதல ரதல இரவல பல ரகட Yashatara, Agila Torala Karora Raganalara, Yavila Koragalara Nama, Shadala Ragana Madira Valivaya, name of Jesus. Hallelujah. Shadala Rakana, Ribala Raka, Rabala Yakala Sakana, Shadala Rakana, Devila Koradala, Laraba, Devila Koradala, Palaguna Gada, Rakana, Devila Kodala Rakatronama, Devila Kola Raba, Riba, Koradala, Shadala Ragana, Dura, Raba, Ragina Gada, Radala Ranaba, Shakala Rakala Duragana, Hallelujah. வல்லமை Hallelujah. மகனுடைய வாழ்க்கை அடிக்கிற have to defeat that in the name of Jesus. தோற்கடிக்கப்பட்டவன் நீ விழுந்து போனவன் ஓடிப்போ Spirit of serpent, in the name of Jesus. தலையை தூக்கி தரையில் அடிக்கிற ஒரு சர்பத்தை சர்பத்தின் ஆவிய சர்பத்தின் ஆவிய விரோதமாய்
போராடுகிற the spirit of serpent, the spirit of serpent, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Hallelujah, hallelujah. அம்மா வந்துரு. வந்துரு. நீ ஏமாத்தாத. குடும்பத்தை கெடுக்கிற பொல்லாதாவி, சண்டை உண்டு பண்ணுகிற பொல்லாதாவி, வேர்க்கை உண்டு பண்ணுகிற பொல்லாதாவி, ஜெபிக்காதபடிக்கு Power in the name of Jesus. I declare and decree in the name of Jesus Christ. Yashatala rakana dula rahana tulare karaba yabila glotala rakana tula rakana dalla rane antalo liya kola kala kala nama yabila kola kala samariya dalla rakana dalla rana yabala rakana Rekha Rekha Gana dula rakana shabila kola dalla rana amina kola Yashatala rakana lara rebina thola rakna trava rebina rakana dalla nama Ora dikana ragada dalla rana antole rekla trola rada rama mana bala bali bariya koda gada dalla ragada yashatala renema sabila koda gada dura bala bariya koda dalla ragida gada dalla rama anantula rakada dalla rabala bali bariya gada dalla இயேசு ரத்தம் செய்யும். இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கையிலே நீ பார்த்துக்க மாட்டேன் ஒரு நல்லவன். பட்டுக்கோ. Receive the power in the name of Jesus.